வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு உறவுகளும் சார்புகளில் பயிற்சி 1.1 7வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 6வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துடுவாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 7வது கணக்கு. A என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம். B என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம் மற்றும் C என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம் எனில் கீழ்கண்டவற்றை காண்க. ஓகே, ABCDன்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா, A என்பது என்னன்னா 8ஐ விட குறைவான இயல் எண்கள்னுங்கிறாங்க. இயல் எண்னா நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 4 5 அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஆனால் 8ஐ விட குறைவான எண்கள்ங்கிறனால நான் 7 வரையும் நமக்கு வரும். 8ஐ விட குறைவான எண்கள்னால் 7 வரையும் வரும். அடுத்து B ஈக்குவல் டு என்ன கொடுத்துருவாங்கன்னா 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம். பகா எண்கள்னால் ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்னால் ஒன்றாலையும் தன்னாலையும் வகுப்படுறதுன்னு 1 இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 2 3 பகா எண்கள், 4 வராது, 5 வரும். அடுத்து 6 2ஆலையும் 3ஆலையும் வகுப்படும், அதனால் 6 வராது, அப்போ 7. இந்த 4 நம்பர் தான் பகா எண்கள், 8ஐ விட குறைவான பகா எண்கள். அடுத்து C பாருங்கள். C என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, C என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம். இப்போ இரட்டைப்படை பகா எண்களின் கணம்னு சொல்லியிருக்காங்க. C நம்ம எழுதுவோங்க. இரட்டைப்படையில் உள்ள நம்பர்லாம் 2 4 6 8 10 இப்படியே போயிட்டே இருக்கும். இதில் ஒன்றாலையும் தன்னாலையும் வகுப்படுற எண் ஒன்றையும் பார்க்கணும். இப்போ 2 பாருங்கள். 2 ஒன்றாலையும் தன்னாலையும் வகுப்படும். ஆனால் 4 2ஆல் வகுப்படும். 6 3ஆலையும் 2ஆலையும், 8 2ஆலையும் 4ஆலையும் வகுப்படும். அதனால் அது வராது. அப்போ 2 ஒன்றையும் தான் நமக்கு ப்ரைம் நம்பராக கிடைக்கும். இரட்டைப்படை பகா எண்களின் ப்ரைம் நம்பர். ஓகே, அடுத்து LHS நான் எடுத்துக்கிறேன். இதில் லெஃப்ட் சைடில் உள்ளதொன்றையும் எடுத்துக்கிட்டு ப்ரூவ் பண்ண போகிறோம். A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு A என்ன இங்கே இருக்குது, அதை எடுத்து எழுதுவோம். A 1லேருந்து 7 வரையும் உள்ள நம்பரு, அதை எடுத்து எழுதிக்கிட்டோம். A இன்டர்செக்ஷன். அடுத்து B என்னது, 2 3 5 7. 2 3 5 7 இதுதான் B. ஓகேவா? இப்போ இன்டர்செக்ஷன்னா ரெண்டுத்துலேயும் காமனாக உள்ள நம்பரை தான் எடுத்து எழுத போகிறோம். அதில் 2 காமனாக இருக்குது ரெண்டுத்துலேயும். அடுத்து 3 காமனாக இருக்குது. அடுத்து 4 இல்லை 5 இருக்குது. அடுத்து 6 இல்லாமல் 7 இருக்குது காமனாக. ஓகேவா? இதுதான் A இன்டர்செக்ஷன் B. அடுத்து C. A இன்டர்செக்ஷன் கிராஸ் C கண்டுபிடிக்க போகிறோம். A இன்டர்செக்ஷன் B கண்டுபிடிச்சிருக்கோம். அதை எடுத்து எழுதிக்குவோம். 2 3 5 7. C என்ன, 2. C கண்டுபிடிச்சிருக்கிறது 2. இப்போ கிராஸ் பண்ணி எழுதுவோம். 2 2 2 3 2 5 2 7 2. ஓகே, அவ்வளோதான். இது A இன்டர்செக்ஷன் B கிராஸ் C அவ்வளோதான். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்குவோம். அடுத்து RHSல என்ன ப்ரூவ் பண்ணால் A கிராஸ் C இன்டர்செக்ஷன் B கிராஸ் C. A கிராஸ் C இன்டர்செக்ஷன் B கிராஸ் C ஈக்குவல் டு A கிராஸ் C ஈக்குவல் டு A என்ன, 1லேருந்து 7 வரையும் உள்ள நம்பர் A. 1 2 3 4 5 6 7. C என்ன, C 2. C 2. இப்போ 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. இப்போ A கிராஸ் C கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி B கிராஸ் C கண்டுபிடிக்கணும்.
ஈக்குவல் டு பி 2 3 5 7 பி, அதே சி வந்து 2. இப்போ இதை மாதிரி கிராஸ் பண்ணி எழுதுவோம். ஈக்குவல் டு 2, 2 3, 2 5, 2 7, 2. இது வந்து இது ரெண்டுத்தையும் இப்போ இன்டர்செக்ஷன் பண்ணி எழுத போகிறோம். ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு, இது ரெண்டுத்துலேயும் காமனாக உள்ளதை எடுத்து எழுதுவோம். இது ரெண்டுத்துலேயும் 2 2 காமனாக இருக்குது. 2, 2. அடுத்து வந்து 3, 2 காமனாக இருக்குது. அடுத்து வந்து 5, 2. அடுத்து 7, 2. 7, 2. இதுதான் காமனாக இருக்குது இதில். இதை வந்து ரெண்டாவது ஈக்குவேஷனாக வச்சுக்குவோம். இப்போ இதையும் பாருங்கள், இது ரெண்டுத்தையும் எழுதி காமனாக உள்ளதை வந்து எடுத்து எழுதியாச்சு. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனு ரெண்டாவது ஈக்குவேஷன் பாருங்கள், ரெண்டுமே சேமாக இருக்குது. இப்போ 1 மற்றும் 2லிருந்து கொஸ்டின் எடுத்து எழுதிட வேண்டியதான். ஏ கிராஸ் பி ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. அவ்வளோதான் இது இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.